வணக்கங்க, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏவிடி தமிழ் கேமிங். நானுங்கள் ஏவிடி. இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோன்னா ஃப்ராக் ப்ரோ ஷூட்டர். நான் வந்துட்டு ஆல்ரெடி அரேனா 4 போயிட்டேங்க. 4 or 5 தெரில. இது வந்துட்டு புது கேரக்டருங்க. இப்போ வால் 4 வந்துச்சு. நான் வால் 2 பிளேயரு. அந்த கதையில் எடுத்தால் ஒரு வீடியோ சொல்ல முடியாது. அந்த வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ராக் ப்ரோ ஷூட்டருக்கு எனக்கும் உள்ள ஸ்டோரியை நான் பெருசாக போடுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு 59% ஆயிடுச்சு. 65 ஆயிடுச்சுங்க. 71 ஆயிடுச்சு. 76. இதில் நிறைய ஆட்ஸ் வரும். அதாவது ஸ்கிப் பண்ணிங்கன்னா இது சூப்பர் கேமு. இல்லை, நிறைய சூப்பர் கேமுங்க. இது புது கேரக்டரு. இவன் பவர் கூட எனக்கு என்ன தெரியாது. இப்படி வச்சுருக்கான். ஓகே காய்ஸ், இது வந்துட்டு கெட் மோட் கொடுத்தா 266 போட நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு செஸ்ட்டு வந்துட்டு இது பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஆட் முடிச்சுட்டு நான் கூப்பிட்றேங்க. காய்ஸ், ஆட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம செஸ்ட்டு அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். வேண்டால் நீ எனக்கு வேணவே வேணாம். லாங் ஷாட்டு டேனு ஜேபி. நம்ம போய் ஒரு அப்கிரேடு போட்டு விட்டு வந்துடலாம். இப்படி தான் காய்ஸ் இந்த இன்டீரியர் இருக்கும் இந்த கேமில். இது சொல்ல போனால் இது மறுபடியும் ஆடுங்க. நான் ஆட் முடிஞ்சோன்னா கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், இப்போ வந்து ஆட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இதை கலெக்ட் பண்ணிடலாங்க. நான் அரேனா 5 தாங்க இருக்குது. என்னோடய ஷீக் பாருங்கள் 47. இதுலேருந்தே தெரியும் நான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயருன்ட்டு. நான் தான் கிளைம் பண்ண போகிறதெல்லாம் நான் அப்புறமா கிளைம் பண்ணிக்கிறேன். இது எப்படி இருக்குன்னா, இதே தாங்க டெக்கில் 5 மெம்பர்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி யூஸ் கொடுத்துட்டோன்னா அது வந்துடுங்க. சரி கைஸ், நான் உங்களுக்கு ஒரு கேரக்டர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்துட்டு அது இந்த கேமே டெலிட் பண்ணேன்னு சொன்னால அது இந்த கேரக்டர் தாங்க. எப்பிக் கார்டு தான், லெஜெண்டரி கிடையாது. ஆனால் இவனோட டேமேஜ் பாருங்கள், இன்னும் செகண்ட்ஸ் பாருங்கள், ஸ்பீட் வைஸ் ஷூட்டிங் பாருங்கள். இவனுக்கு தாங்க அதிகமாக இருக்கும். சாதன் ஸ்பீடே இவ்வளோ. ரீஸ்வார்ம் டிலே இவனுக்கு கொஞ்சம் அதிகங்க. ஆனாலும் பார்த்துக்கலாம். ஹிட் பஞ்ச் பாருங்கள் 6th லெவல்லே இப்போ இவ்வளோ இருக்குது. டபுள் யூசிங்க. ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவங்க இருந்திருந்தால் யூசினா எவ்வளோ பெரிய கண்ணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு வளவலன்னு பேசிகிட்டு இருக்கேன். கேம் பிளேக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஏவிடி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏவிடி தமிழ் கேமிங். இப்போ நம்ம கேம் பிளேக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு ரஷ்யா சர்வர் தாங்க லாகின் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தாங்க கொஞ்சம் நெட் நல்லா கிடைக்குது. பேட சொன்னார். நம்ம வந்துட்டு ஆன்சர் மாடல் வேணால் ஸ்டார்டிங்கு மங்களகரமாக நம்ம வந்துட்டு சைபர் காப் வந்து ஆரம்பிக்கலாம். சூடுடா என்னடா என்ன அறிவு பண்ணிட்டு இருக்கு. வந்துட்டு நம்ம வந்துட்டு சோ இது எடுத்துட்டு தெரியாம வா வா எடுத்துட்டு போயிடு. அவன் வர்றதுக்குள்ள போயிடு. ஐயோ, என்னோட எத்தனை பேர் வராங்க. எல்லாருமே நான் இதுவே நான் போலீஸ் எடுத்துக்கிறேங்க. என் கூட வந்துட்டு எவ்வளோ சூப்பர் கேரக்டருங்க. நல்லா அட்டாக்கும் இருக்குது, டிஃபென்ஸும் இருக்குது. நல்லா சண்டை போட முக்கியமாக. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. சித்திரை அதெல்லாம் முடிச்சாச்சு. சைபர் காப் சூப்பர் கேரக்டருங்க. வச்சுட்டு நான் ஒவ்வொன்று போய் மெடிக்கெட் எடுக்கிறேன். அவளாம் இது சரியில்லைப்பா. சத்தியமாக சரியில்லை. என்ன போட்டு குழம்பு பார்த்தியா. ஆம்பளை வா, இன்சைட் வா. ஆம்பளை இப்படி வா. வர மாட்டியா. வா ஆம்பளை வா. இப்படி தாங்க வருவா. எங்கே அதில் மாட்டுக்குவா. வாங்க எப்படி கேப்டன் இருக்கேன். டாக்டர் ஃபாஸ்டாடே என்னவோ ஒன்று. நான் ஒருத்தன் டாட்டா போட்டிருக்கான்.
ஹேண்டு இது வந்துட்டு ஒரு எபிசோடுங்க. ஆனால் எபிசோட இருந்தால் நல்ல விளையாட தெரிஞ்சவங்க வந்து எப்படி நான் ஒரு காமன் படத்தை இருக்கேன். இது வந்துட்டு அவங்களோட ஹிட் பாயிண்ட்ஸு. டாக்டர் ஃப்ராஸ்ட் இப்போ எந்த பேர் போட்டாலும் நகரதே கொஞ்சம் கஷ்டம். உயிர் மாண்ட பேசினா கேஸ் எடுத்த மாதிரி நினைக்கிறேன். தப்பிட்டு ஓடிவிடு. இந்த பக்கம் தான் ஓடிடு அதான் வந்துட்டு சைவக்கப்பு மாறிடலாம். சைவக்காக்கு கொடுத்து பயமே கிடையாது. செத்துரு நீ வந்துட்டு அடுத்தது இங்கே பசங்க கூட எல்லாரும் வந்து செத்துருங்க. இங்கே வாங்கடா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இதை விட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஜெயிச்சு வச்சுங்க. இது வந்து 2.5 minutes தாங்க ஒரு கேம் இருக்கும். க்ரஷ் பண்ணிட்டா முடிச்சு விட்டிங்க போங்காமா. நம்ம எவ்வளோ கில்ஸ் பண்ணியிருக்கோம்? 18 கில்ஸ் பண்ணியிருக்கோம். இது ஸ்ட்ரீக்குங்க. அதாவது ஸ்ட்ரீக்னா தொடர்ந்து அடிச்சது. இப்போ ஆடு வரும், நான் அதை முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் ஆடு முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், போன வீடியோவில் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி தாங்க இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு தொண்டை கட்டிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம லாட்ரிக்கு போயிட்டு என்னோட ஃப்ளாக்லாங்க இதில் கண்டிப்பாக காசு தர கட்ட சொல்லுவீங்க. என்கிட்ட இங்கே லாஞ்செலாம் இருக்குது. நீங்கள் இதை கொடுத்துருவீங்களா? அப்படியே இதோட கொடுத்துருவோம். காமிக்ஸ் லாட்ரி நான் வரேன். நம்ம இவன் தாங்க இந்த புது கேரக்டர். இவன் அடுக்கத்தான் ட்ரை பண்ணுறேன். வரமாட்டான்னு தெரியும். நம்மளுக்கு வந்துட்டு 384 டைமண்ட்ஸ் இருந்துச்சு. டாப் அப்லாம் பண்ணல, நான் வந்து சேர்த்து வச்சுட்ருக்கேன். அதேனா லீக் 1 போன வாரம் நான் வந்துட்டு லெஜெண்டரி செஸ் ஓப்பன் பண்ணேன். அது இந்த ஃபன்னி கிடச்சானா சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு பார்ட் 1 தாங்க. அதாவது இது தாங்க பிகினிங்கு. அதுக்கப்புறம் நான் ஆரம்பிக்கிறேங்க. என்னோடய உண்மையான கேம் நீங்கள் பார்த்ததே இல்லை. எத்தனை பேர் வந்தாலும் நான் அப்படியாச்சும் ஜெயிச்சிருவேன். இது என்னதுடா விட்டுருக்கீங்களாடா இந்த மாதிரி? எனக்கு இதெல்லாம் என்ன தெரியும்? அதெல்லாம் வந்துட்டு அப்டேட்டுக்கு அப்புறம் வரேன். டக்குக்கு போயிட்டு நான் வந்துட்டு இது அரேனா இருங்க, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். 400 அப்கிரேடுன்றதுல இதை கொடுத்துட்டிங்கன்னா 25 எக்ஸ்ட்ரா ஒடுங்க நடத்தான். இதுக்காச்சும் யூஸ் ஆகுறேன். ஆடெலாம் முடியும் கூட போயிடுவேன். அப்படி தான் இப்போ வந்து நம்மளுக்கு ஒளியே கிடைப்பா. ஷோ என்னடா இது இப்படி ஆகுது? நான் வந்துட்டு இந்த எல்லா கேரக்டர்ஸும் என்கிட்ட இருந்துச்சு. இந்த கேரக்டர் கூட இருந்துச்சுங்க. அதெல்லாம் நான் லெவல் 10 பண்ணி வச்சுருந்தேன். இந்த கேரக்டர் வந்துட்டு அரேனா சேலஞ்சுங்க. இந்த அரேனா சேலஞ்ச் எப்போ வரும் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இவ்வளோ சூப்பர் கேரக்டருங்க லில்லி. ஓகே காய்ஸ், இன்னும் 2 மேட்ச் போட்டுட்டு நம்ம இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம். ஏன்னா இது குட்டி கேம் ப்ளே தான். அதாவது நான் வந்துட்டு ஒரு 50 ஸ்டிக்ஸ் பண்ணுவோன்னு நமக்கு முடிச்சிடும். அதாவது இப்போ நான் வந்துட்டு 48 இருக்கேன். 2 மினிட்ஸ் முடிச்சு 56 அர்த்தம் நான் சொல்கிறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. இதான் இந்த கேரக்டர் கேளுங்க. ஐயா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லெஜெண்டரி கேரக்டராக இருந்தால் நீங்கள் சொன்ன நம்புறீங்களா? ஃபஸ்ட்டு ஒரு லெஜெண்டரி கேரக்டர் பார்த்தாங்கன்னா 2 பேருமே சாப்பிட்டு இருக்கு. அதனால அவங்க 2 பேரும் வேஸ்ட் ஆகிட்டாங்க. பொய்யான்னு சொல்லி ஆறாஞ்சியோட நீ டிஃபென்ஸ் தானடா. நான் வந்துட்டு டபுள் கிளிக் கொடுத்தா எப்படி பண்ணலாம்? இப்போ வந்துட்டு அந்த எக்ஸ் காமிக்கிறா அதில் வந்து டபுள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ வந்துட்டு சொல்லலாம் ஆட்டோமேட்டிக்காக. இல்லை வந்துட்டு
ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. சரி எனக்கு ஆட்டோமேட்டிக்கா சாதாரண நம்ம இங்கே சுட்டா நல்ல சொல்லிடுறேன் சரி. அவகிட்ட நிற்காதரா ஹேனிபல். அவ்வளோதான் என்னால் பாம்பு விட்டு போயிட்டேன். இப்போ அங்கே என்னோட பவர் வந்து பாம்பு விட்டு போயிடுவேன். சாரி நல்ல வேலை இதில் மாட்டிக்கிட்டேன். என்னவா சண்டைக்கு அம்மா நீங்கள் அட்வான்ஸ் வச்சுக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்துட்டு அவங்க 32 புரியும். அவளும் நினச்சி நம்ம டீமில் இருக்கும்போது நல்லாயிருக்கும், மற்ற டீமில் இருக்கும்போதெல்லாம் கடுப்பாக ரொம்ப பவர்ஃபுல்லாக ஏற்றி வச்சுருப்பாங்க. அவ்வளோதான் முடிச்சிடலாம் அவ்வளோதான் முடிச்சிருவானா. ஏன்னா உங்களுக்கு நிறைய ஹெல்ப் இருக்கும். ஷார்ட் அண்ட் கேரக்டர்ஸ்லாம் இது வந்துட்டு ஒரு ஜெனரல் நாலேஜ் நானே கண்டுபிடிச்சேன். ஷார்ட் ரேஞ்சில் இருக்கவங்களுக்குலாம், அதாவது ஃபிளாக் ஷூட்டரில் விளையாடுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஷார்ட் ரேஞ்ச் கேரக்டர்ஸ்லாம் எப்பவுமே வந்துட்டு இது இருக்கும், அது ஒரு நல்ல இது இருக்கும். வாட பக்கத்தில் வாட பார்த்துக்கலாம். மம்மி அம்மா இங்கே பேசக்கூடாது. போதுங்க. ஏன்னா நான் வந்துட்டு இது ரொம்ப பவர்ஃபுல்லானாலே அவங்க டீமோட கேப்டனை முடிச்சாச்சு. அவங்களால நான் முடிச்சிட்டான். அவள் 5 தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் வந்துட்டு ஹிட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இது பண்ணேன். அவனை வச்சு தான் நான் பண்ணதுனால எனக்கு அது வந்துடுச்சுங்க. இன்னும் ஒரே ஒரு பேட்டில் போட்டால் போதும். நம்ம வந்துட்டு 56 பண்ணிட்டு இந்த வீடியோ அதோடு சேர்த்து முடிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு இப்போ ஒன்று சொல்கிறேன். என்னதுன்னா ஒரு வீடியோ எடுத்தேன், அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்க முடியாது. இப்போ வந்துட்டு நான் சொல்கிறது என்னென்னா, லீக் 1 இருக்குல்ல, லீக் 1 போகிற வரைக்கும் நான் ஒரு மேட்ச் கூட தோக்காமல் நான் விளையாடுவேன். அரேனா 10 வரைக்கும், அரேனா 10க்கு அப்புறம் நான் தோக்க வாய்ப்பு இருக்குது. அரேனா 10 வரைக்கும் வந்துட்டு நான் ஒரு மேட்ச் கூட தோக்காமல் விளையாண்டு காமிக்கிறேன் அப்படின்னு நான் இப்போவே சொல்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் வந்துட்டு நான் வந்துட்டு ப்ளேலிஸ்ட் பண்ணுறேன் இதை வச்சு. அதில் நீங்கள் ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து பாருங்கள். இது பார்ட் 1லேருந்து எபிசோடில் வெப் சீரிஸ்க்கு தான். ஸோ இது வர போதுங்க. எனக்கு நெட்டு நல்லா தானே கிடைக்குது. நீங்கள் கட்டிங்களா? இருங்க, நான் வந்துட்டு ஸ்பேஸ் ரெனியூ பண்ணிட்டு வரேன். நான் வந்துட்டு ஸ்பேஸ் ரெனியூ பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஒரே ஒரு பேட்டில் மட்டும் முடிச்சுட்டு டக்குன்னு இந்த பேட்டில் முடிச்சு வெளியே முடிச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு ஸ்பேஸ் ரன் அவுட் ஆகுது. நான் இப்போ வந்துட்டு என்னோடய அட்டாக்கிங் மோட காமிக்க போகிறோம். நான் இவ்வளோ நேரம் வந்து ஜாலியாக வந்துட்டு ஜாலி மோடில் இருந்து இப்போ வந்துட்டு ஸ்பேஸ் கம்மி வச்சுட்டு அட்டாக் ஏற்றனாவே அட்டாக்குன்னே தெரியுங்களா. எனக்கு இந்த கிரவுண்டில் வந்துட்டு நம்ம ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இதை நான் வந்துட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கேன். இதை பற்றி என்கிட்ட கெட்டு இல்லையே. போட என்னடா பண்ற? ஜிப்லைன் தான் உனக்கு போக சொல்றேன்.
வணக்கம் வணக்கம் ஜி. என்னடா இத்தனை பேர் வந்துட்டீங்க? டேய் நான் உனக்கு கேட்டேன், நீ வரணும்னு நான் கேட்டேனா? என்ன வந்து சரியா? அவ்வளோதான் வாங்கடா. அட்டாக் பண்ண இருக்கும், ஜெயிப்போம் இருக்குன்னு பார்ப்போம். போயிடும் பேரு உள்ள ஜஸ்ட்டு பார்த்தீங்களா? அட்டாக் வந்துட்டு அப்படியே கேம் மாற்றி விட்டுருச்சு. நம்ம வந்துட்டு நம்ம டெக்னிக் யூஸ் பண்ணலாம். என்ன அடிச்சல நம்ம வந்துட்டு அமௌண்ட் போடலாம். சரி அமௌண்ட் கிடைச்சி மோஜி அவங்க நம்ம வெறுப்பேற்றதுக்காக ஏதாச்சும் பண்ணிடுவான். அட்டாக் ஆடு அப்படின்ட்டு. எதுக்கு சொல்கிறேன் அவ்வளோதாங்க. நம்ம தாங்க இந்த மாதிரி வச்சோம். ஏன்னா இவளுக்கு சூப்பர் பவர் இருக்கு, அதனால தாங்க ஜெயிச்சோம். இங்கே பிளான் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான் ஜேபி. அஞ்சு பேர் வந்துட்டாங்க. இப்போதையும் கிடைக்க வர வச்சு மொத்தமாக வருதுங்களோ. வேணாம் அண்ணன் விட்டுருங்க. நான் உங்கள் இதுக்கே வரல, அவங்க சகோதரத்துக்கே வரல. விட்டுருங்கன்னு சொன்னால் விட்டுருங்க. அப்புறம் நீங்கிட்ட கஷ்டப்படுவீங்க. அப்புறம் எனக்கு தெரியாது. போங்கடா எல்லாரும். சும்மா தானே இருந்தேன், நீங்க தானே இருந்தீங்க. ஏதாச்சும் பண்ணனா இப்பதானே பண்ணேன். வேணாண்டா ரெஸ்ட் பண்ண முடியே. நானும் எழுதிட்டேன். விட்டுங்க. இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுல. நான் எப்படி அந்த அட்டாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க தானே. டே கில்ஸ் வந்துட்டு ஒரு 10க்கு மேலே கில் எடுத்துட்டேன். எவ்வளோடா ஸ்ட்ரிக்ஸ் எவ்வளோ எடுத்துருக்கேன்? 14 எடுத்துட்டாங்க. 2 கில் தாங்க நம்ம டீம் வச்சு எடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு இப்போ 56 பண்ணியாச்சு. இருங்க இப்போ ஆட் வரும் கைஸ். இப்போ வந்து ஆட் முடிஞ்சிருச்சு கைஸ். இப்போ நம்ம வந்துட்டு 56 பண்ணியாச்சுங்க. இப்போ வந்துட்டு நம்மளோட மிஷின் வந்துட்டு பாதி முடிஞ்சிருச்சு. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு ஃப்ராக்சர் ஃபோட்டோக்காக ஒரே டைம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஆட் வருது, அது நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஃப்ராக்சர் ஓப்பன் ஆக போகுது. ஜேபி மெக்கானைட்டு வால்கியா கிளியோ அவலாஞ்சி ஜெட்டுங்க. சரி கைஸ், பாய் ஃப்ரம் ஏவிடி. பாய் பாய் பாய். மறக்காமல் எல்லாருக்கும் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு, முக்கியமாக கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து என்ன கேம் போடலான்ட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், பாய் ஃப்ரம் ஏவிடி. பாய் 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 பாய்.